Hello, TET exam writers. Welcome for this first unit's second part. இதற்கு முன்பாக பதிவிட்டு வீடியோவில் முக்கியமான தகவல் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து டெட் எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் பயம் இல்லாமல், அதிர்ச்சி அடையாமல், ஒரு திகில் இல்லாமல் ஃப்ரீ மைண்டில் நீங்கள் எழுதலாம். உங்களுடைய பயத்தை போக்கும் வண்ணமாக தான் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு பதிவிடப்படுகிறது. ஓகே, ஹியர் இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்றால் த சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் இட்ஸ் டெஃபனேஷன். எஜுகேஷனல் சைக்காலஜி, இந்த கல்வி உளவியலனுடைய டெஃபனேஷன். சைக்காலஜின்னு பார்க்கும் பொழுது எல்லா செக்ஷன்லேயும் வரும். த சைல்டு சைக்காலஜி, த மெடிக்கல் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, ஒவ்வொரு செக்ஷனும் சைக்காலஜிஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த டெட் எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜினுடைய டெஃபனேஷன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். தமிழில் அதை சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய இயல்பு மற்றும் வரை எல்லைகளும் என்று சொல்லலாம். So in this part section we are going to see the two important topics. ஓகே, வாங்க நம்மளுடைய சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த போர்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த டாபிக்ஸ் மட்டும் எழுதியிருக்கிறோம். இது உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதுபோக நான் விளக்கம் கொடுக்க நீங்கள் கையில் ஒரு பேனாவிலையாவது இல்லை பென்சிலையாவது நீங்கள் அந்த நோட் மேக்கிங் செய்து கொள்ளு என்றால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் அதை பண்ணிக்கொள்ளும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, let us enter into our subject. The psychology, educational psychology, the definition. What is the definition? Just I'm going to give the definition in English. Pay your attention to listen what the definition says. Educational psychology is defined as a branch of psychology that focuses on how people can learn the best practices to teach them. It involves the study of various factors including biological, cognitive, emotional, and social aspects that influence learning processes and instructional strategies. கல்வி உளவியல் என்பது மக்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், அவள் எப்படி கற்றுக்கொள்ளுவார்கள் என்றும் அவர்களை கற்றுக்கொள்ள வைக்க சிறந்த திட்டங்கள், the special strategies என்ன என்பதை பற்றி அதன் மீது கவனம் செலுத்தும் இந்த உளவியலின் ஒரு கிளையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக இது கற்றலுடைய செயல்முறைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் மீது ஒரு தாக்கம் செய்யும் ஒரு உளவியல் ஆகும். இந்த பாடத்தை அவங்க கவனிக்கும் பொழுதே அதை அவர்கள் மனதில் ஒரு தாக்கம் பெற்றவர்களாக இருக்கத்தக்கதாக நம்ம அதை டீச் பண்ணணும். எஸ், when you teach for the children, your teaching should make an impact in their mind and in their heart. தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவருடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற அளவுக்கு, let the mind should be inspirited and also intended. அவருடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு நம்முடைய பாடங்கள், நம்முடைய போதனை முறைகள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது மாத்திரமல்ல, அவங்களுடைய பகுத்தறிவை பெருக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த பாடத்தை கவனிக்கும் பொழுது அவருடைய உணர்ச்சிகள் வலுப்படுறதாக இருக்க வேண்டும். மற்றும் இந்த சமூக அழைப்புகள் உள்ளடக்கி பற்றிய ஆய்வை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த டீச்சிங் நீங்கள் முடித்த பிறகு பிள்ளைகளுடைய ஃபீட்பேக் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த நான் சொன்னதான இன்ஸ்பிரேஷன், அந்த இம்பேக்ட் எல்லாமே அவனுடைய ஃபீட்பேக்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see the nature and the scope of psychology, educational psychology.
அதனுடைய இயல்பும் மற்றும் வர எல்லைகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். அதை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு இது என்னன்னு தெரியாமே சில டீச்சர்ஸ் ஒரு அறியாமையில் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ we should have what I say, an open heart and open eye about the teacher psychology. ஃபர்ஸ்ட் ஒன், அதனுடைய வரையறைகளை முதலாவது பார்க்கும் பொழுது அதுல லேர்னர் என்று நம்ம எடுக்கலாம். த லேர்னர், ஆக்சுவலி we know the important word learner, கற்றுக்கொள்ளுகிறவர் என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. எஸ், we are always a learner. There is no retirement for the learner. சில எளிமையான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எல்போர்டு என்று சொல்லுவார்கள். எல்போர்டு, ஒரு வாகனத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னோம்னா டிரைவிங் ஸ்கூல் போகணும், ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஒரு 4 வீலர் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும். அப்போ அந்த 4 வீலரில் பார்க்கும் பொழுது எல் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, முன்பாகவும் பின்பாகவும். வாட் இஸ் தட் எல்? எல் மீன்ஸ் த லேர்னர். லேர்னர், ஆஃப்டர் தி ப்ராசஸ், ஆஃப்டர் the learner learn how to drive a vehicle, he will be a leader. எல் போர்ட்லேருந்து அவங்க மாறி அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் நல்ல பக்குவப்பட்டவர்களாக சிறந்த முறையில் அவள் வாகனத்தை இயக்கவர்களாய் காணப்படுவார்கள். அதுபோல் now we can think about the எல் போர்டு. கற்றுக்கொள்ளுகிறவர் எப்போதுமே ஒரு எல் போர்டு தான். கற்றுக்கொள்ளுகிறதுக்கு எப்பவுமே நமக்கு ஒரு ஆவல் இருக்கணும். எங்கே நல்ல விஷயங்களை கேட்டாலும் நம்ம சில குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, எங்கேயாவது யாராகளும் பேசுவார்கள் என்றால் சிறந்த கருத்துக்கள், ஒரு புதிய தாட்ஸ் இருக்கும் என்றால் அதை ஒரு சின்ன பேப்பர்லையாவது நம்ம அதை நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லை கையிலையாவது சில வேளை நம்முடைய கையில் அந்த உள்ள கையில் இப்படி எழுதிக்கும். இதெல்லாம் எதை காட்டுது என்றால் whenever, wherever, however, if we have a new thought, just think and ink your paper. அதை நீங்க யோசித்து உடனே ஒரு நோட் மேக்கிங் எடுத்துக்கொள்ளுகிறது நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். அடுத்ததாக, லீடர் இஸ் ஆல்வேஸ் அ லேர்னர். லீடர் இஸ் ஆல்வேஸ் அ லேர்னர். கற்றுக்கொள்ளுகிறவர் கற்றுக்கொண்டே இருக்கணும். தலைவர்களானாலும் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஒரு தலைவர் என்பவர் எப்பொழுதுமே அவர் கற்றுக்கொண்டே இருப்பார். கற்றுக்கொள்வதற்கு வயது கிடையாது. From the age of 5 to 50 or 74 or 80, நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆயுசு முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ there is no retirement for the learning. ஓகே, லேர்ன் அண்ட் ஏர்ன் என்கிறதான ஒரு 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 ரைமிக் வேர்டு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லேர்ன் அண்ட் ஏர்ன். நம்ம கற்றுக்கொண்டு பிறகு நம்முடைய உத்தியோகங்களுக்கு போகும் பொழுது நாம் சம்பாதிக்கலாம். அப்போ கற்றுக்கொள்ளாமல் நம்ம எதையும் உயர்ந்த வருமானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இனிஷியலி யூ ட்ரை டு லேர்ன் அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் ஏர்ன் மெனி திங்ஸ். ஓகே, இதுதான் இந்த முதல் தலைப்பு. அதாவது லேர்னர் என்று சொன்ன அந்த முதல் தலைப்பிலிருந்து நான் கொடுக்கறதான ஒரு டெஃபினிஷன்ஸ். ஓகே, let us go for the next point, the second point, the learning process. அதாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு முறை, ஒரு செயல்முறை, கற்றல் செயல்முறை. What is the learning process? For everything we have a process. The teaching, just I want to give the definition for that. The teaching learning process is a combined process where an educator analyzes the gorgeous learning needs, outlines, and establishes learning objectives and employs new teaching learning strategies in impart knowledge. ஓகே, இதை தமிழிலும் நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு கல்வி கற்கும் செயல்முறை என்பது என்ன? ஒரு இணைந்த செயல்முறையாக இருக்கிறது. எஸ், இட் இஸ் a combined process. ஒரு இணைந்த செயல்முறை. அதாவது மற்றவங்க நம்மளோட இணையணும், நாமும் கற்றுக்கொள்ளணும், பிறருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். தமிழ் இப்படி சொல்லுவாங்க இல்லையா,
இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். நம்முடைய செல்போன்ல அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்கம் அண்ட் அவுட் கோயிங். நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வரணும், அதே போல அந்த விஷயங்கள் நம்மளிருந்து வெளியே போகணும். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு தனியா செய்கிற ஒரு ப்ராசஸ் அல்ல. இட் இஸ் அ கம்பைன், ஒருங்கிணைந்து எல்லாரோடு சேர்ந்து செய்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. அடுத்தபடியாக இதுல ஒரு கல்வியாளர் கற்றல் தேவைகளை நன்கு கருத்தில் கொண்டு ஆராய்கிறார். ஒரு கல்வியாளர் என்பது an educationist should need many things. அவருடைய தேவைகள் என்ன என்பதுக்கு அவர் புரிந்து கொள்ளலாம். ஸோ இஃப் யூ ஆர் எஜுகேஷனிஸ்ட், if you are a teacher, if you are a learner, you need many tools for your process. என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க எடுத்துக்கொள்ளுகிறது நல்லது. அடுத்தபடியாக ஒரு புதிய கல்வி முறையை கற்க உத்திகளை அவர் பயன்படுத்துகிறார். He will use the new strategies for his teaching. நீங்க லேர்னரா இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் கவனிச்சு பாருங்க. They or he or she will use the tools or strategies for teaching. கற்றுக்கொள்வதற்கு நிறைய புதிய செயல்முறைகளையும் அந்த யுத்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அக்கார்டிங் டு யுவர் ஓன் நாலேஜ். நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும் என்றால் நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், புதிய யுக்திகளை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸுக்கு போகும்பொழுது ஒரு சார்ட் எடுத்துட்டு போகலாம். அதாவது வாய்ஸ்ல நம்ம பேசி அவங்களுக்கு சொல்றதை விட ஒரு பிக்சரா அவங்களுக்கு காட்டும் பொழுது நிறைய விஷயங்களை சிலருக்கு அவங்களுக்கு கேட்பதற்கு எளிதாக இருக்கும். இல்லை ஒரு வீடியோ காண்பிக்கலாம், ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒரு டீச்சர் நிறைய விஷயங்களை சேகரித்து அதை புதிய யுத்திகளை பயன்படுத்தி அவங்க அந்த கிளாஸுக்கு போகும் பொழுது, இல்லை நாம கிளாஸ்ல இருக்கும் பொழுது நமக்கு கற்றுக்கொள்ளுகள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள், அதை கற்றுக்கொண்ட பிறகு நாம போய் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். நிறைய யுத்திகளை நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமே, சில டீச்சர்ஸ் பார்க்கும் பொழுது பாடல் பாடி அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு சிறந்த நீங்க ஒரு குரல் வளம் இருக்கும் என்றால், நல்ல பாடகர் அல்ல பாடகியா இருப்பென்றால் அந்த தாளந்தை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு அந்த பாட்டிலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பல வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு ஆசிரியரை தெரியும். அவருடைய பேர் பழனியப்பன். அவர் ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருந்தார். அந்த டியூஷனுக்கு வர பிள்ளைகளுக்கு எல்லாம் கிராம பிள்ளைகள், வெரி லேக் இன் நாலேஜ். பட் இன் எனி வே the teacher, the tutor should install the formula in the mind of the students. எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தாகணும். அப்ப என்ன செய்யறது, அந்த பிள்ளைகளுக்கு என்ன மெத்தடு தெரியுதோ கிராமிய மெத்தட்ல பாடல்களை எடுத்து, அது குறிப்பா ரொம்ப பிரபலமா இருக்கிற பாடல்கள் எடுத்து அந்த பாடல்கள் வரிகளை மாத்திட்டு இவர் அந்த மேக்ஸ் ஃபார்முலா, இவர் சொல்ல வந்த விஷயங்களை சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கிறத எடுத்து அதுக்குள்ளாக அவர் அதுல உட்புகுத்தி பாட்டா பாடி அந்த டியூஷனை நடத்துவாங்க. அந்த பிள்ளைகள் அந்த மேக்ஸ் ஃபார்முலா பார்க்கும்பொழுது அப்படியே பாட்டாவே பாடிட்டு போவாங்க. அதை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்பொழுது பாட்டாவே பாடிட்டு போவாங்க. அப்போ எப்படியாவது அந்த விஷயத்த அந்த பிள்ளைகளுக்குள்ள அவங்க இன்ஸ்டால் பண்ணணுங்கிற கிரியேட்டிவிட்டி மெத்தட் அந்த இடத்துல இருக்கு. டான்ஸ் எடுத்துக்கோங்களேன். சில லோயர் கிளாஸஸ்க்கெல்லாம் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, நடன மாடி அந்த அவங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஆகலும் we should convey, install our teaching, our concept and our endeavor in the mind of the student. எப்படியாவது அவருக்கு புரிந்து கொள்ள வைக்கணும். அது ஒரு டீச்சருடைய சாமர்த்தியத்துல தான் இருக்கு. அதனால லேர்னிங் ப்ராசஸ்ல நிறைய இருக்கு நமக்கு. ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது the learning experience. லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கற்றுக்கொள்ளுகிறதுல நிறைய அனுபவம் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். சில கோல்டன் வேர்ட்ஸ் உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இப்படி சில கோல்டன் வேர்ட்ஸ், லோகோஸ், நம்முடைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் என்றால் உங்களுக்கு எளிதில் புரியும் என்பதற்காக நான் உங்களுக்கு அதை எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். ஓகே, கற்கும் அனுபவத்துல பாத்தீங்கன்னா முதலாவது இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஒரு ஆசானாக இருக்க முடியும். ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க நிறைய கற்றுக்கொள்ள எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் ஆகிறீங்க. நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா ஜூனியர் டீச்சர், சீனியர் டீச்சர், த மோஸ்ட் சீனியர் டீச்சர் என்று பழுத்த பழங்களை போல
அனுபவசாலிகளை நம்ம பார்க்க முடியும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவர் புக் எடுத்து கூட டீச் பண்ண மாட்டாங்க, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது பல வருடங்களாக இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறனால புக்கே இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, கிளாஸ் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் போகும் பொழுது இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் பார்க்கும் பொழுது அடிக்கடி அந்த நோட்ஸை நம்ம ஹேண்ட் காப்பியாக கையில் வச்சுக்கணும். ஆனால் அதுவே நம்மளுக்கு வழக்கமாயிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு என்றால் கையில் எந்த ஒரு நோட்ஸ் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டுக்கு ஒரு பென்ட்ரைவ் ஆன் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது பிளே ஆகிட்டே இருக்கும். காரணம் என்றால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறார்கள், அவருடைய வாயில வைத்திருக்கிறார்கள், இருதயத்தில் இருக்கிறது, உதட்டனுடைய நுனியில் இருக்கும். எது கேட்டாலும் உடனே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குன்னு சொல்லுகிறது போல உடனே அவங்க சொல்லிவிடுவார்கள். ஸோ தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். விதவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வி கான்ட் ரீச் த சக்சஸ்ஃபுல் ஏரியா. ஓகே, அடுத்ததாக சிட் அண்ட் ஸ்டடி என்கிற ஒரு ரைமிக் வேர்டை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சிட் அண்ட் ஸ்டடி. சிட், அமர்ந்து படிக்கிறது நல்லது. கற்கும் விதத்தில் பார்க்கும்போது சிலர் நடந்து கொண்டே அப்படி எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது, படிச்சிட முடியாது. சில வேளை பஸ் பிரயாணங்களோ ஒரு புத்தகத்தை படிப்பார்கள், இரு சக்கர வாகனத்துல போகும்பொழுது படிப்பார்கள், பிரயாணங்கள்ல படிப்பார்கள். ஆனா அதை காட்டிலும் சிறந்தது உட்கார்ந்து படிக்கிறது நமக்கு நல்லது. ஒரு இடத்துல அமர்ந்து சிந்தனைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து முழு கவனத்தோடு படிக்கும் பொழுது நன்றாக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் சிட் இன் யுவர் பிளேஸ் அண்ட் ஸ்டடி. தட் வில் மேக் யூ த ஸ்டடி. அடுத்ததான ஒரு கோல்டன் வேர்டை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஸ்டடி மேக்ஸ் யூ ஸ்டடி. இஃப் யூ சிட் அண்ட் ஸ்டடி யூ வில் கெட் த ஸ்டடினஸ். நீங்கள் ஒரு பலமான ஒரு அஸ்திவாரம் உள்ளவங்களாக, ரொம்ப ஸ்டெடியாக இருக்கக்கூடியதான ஒரு ஆசிரியராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இப்போ கூட இந்த எக்ஸாம் எழுதும் பொழுது நீங்கள் பதற்றம் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், தன்னம்பிக்கையோடு யூ ஷுட் நீட் த யூ ஷுட் பி அவாய்ட் ஃப்ரம் தி இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தன்னம்பிக்கையோடு, த கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் எழுத ஆரம்பிப்பீர்கள் என்றால், இதை அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. Okay, the last, the rhymic word is no retirement for the learning. Yes, even though if you are a teacher working in a school or an institution, after your age of 58 or 60, you will be retired from that professional. But the learning the process has no any retirement until your death, until the last end. You can continue the process of learning. There is no any retirement in your learning process. So இதை நாம் இந்த 2வது குறிப்பை முடித்துட்டு 3வது குறிப்பில் இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற தலைப்பில் நாம் இதெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறேன். திரும்ப உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்துக்கொண்ட விஷயங்கள் என்னவென்றால், தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். சிட் அண்ட் ஸ்டடி. Study makes you steady. No retirement for the learning. Okay. Just I want to move for the 4th point. 4வது குறிப்புக்கு நான் விரும்புகிறேன். லேர்னிங் என்வாயர்மெண்ட். லேர்னிங் என்வாயர்மெண்ட். அதை என்வாயர்மெண்ட் என்று அந்த உச்சரிப்பில் சொல்லுவீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு கேட்பதற்கு மிகுந்த அழகாக இருக்கும். நான் சில வேளை ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் எடுக்கும் பொழுது இந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி செய்வது என்பதை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது வழக்கம். சில வேளை பள்ளிக்கூடங்களுக்கே சென்று நாங்கள் அதை செய்வது உண்டு. ஆசிரியர்களுக்கே ஆன்லைனில் டீச்சிங்கில் இருக்கிற அந்த டீச்சர்ஸுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவங்களை கூப்பிட்டு ஹவு டு ப்ரொனவுன்ஸ் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ற வகுப்புகள் நாங்கள் நடத்துவதுண்டு. எங்களுடைய அகாடமிக்கில் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேர்டை நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு சொல்றால், லேர்னிங் என்வாயர்மெண்ட். அதாவது நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கிற சூழல் என்னவா இருக்கும், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். The first, it should be a good place. Yes, if you want to learn something, just you should select a good place. ஒரு நல்ல இடத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தேர்வு செய்ய வேண்டும். உட்கார்ந்து படிப்பதற்கு, புஸ்தகம் எடுத்து படிப்பதற்கு அதுக்கு சிலர்
சொல்லுவதை கேட்பதற்கு. உதாரணமாக இந்த வீடியோ கிளாஸ் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு நல்ல இடத்துல இருந்து நீங்க லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் செலக்ட் அ குட் பிளேஸ் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ஹாவ் அ குட் இன்ட்ரெஸ்ட். அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வேண்டா வெறுப்பா அதை நம்ம படிச்சோம்னா நிச்சயமா அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. யூ ஷுட் ஹாவ் அன் இன்டென்ஷன். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்டென்ஷனுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட்னா ஒரு விருப்பம், இன்டென்ஷன் அப்படின்னம்னா ஒரு தீராத ஒரு ஆசை, ஒரு பேராவல்னு சொல்லுவார்கள். ஸோ யூ ஷுட் ஹாவ் அன் இன்டென்ஷன் டு லேர்ன் சம்திங். ஓகே, அடுத்தது நம்ம அதாவது முதல்ல நான் சொன்னது அறையை குறித்து, படிக்கும் அறையை குறித்து. அடுத்து நான் சொல்ல வந்து குட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது உங்களுடைய மன அறை, ஹார்ட் ரூம். அதுல ரொம்ப ஆவலா இன்ட்ரெஸ்டா இருந்தாதான் நம்ம எதுவும் கத்துக்க முடியும். ஓகே, the third point is no disturbance. No disturbance in that area. If you want to study or learn something in your room, you should avoid the disturbances. There should not be any disturbances or nuisance in your room and out of your room. நீங்க இருக்கிற இடத்துலயும் சரிதான், அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பிறரால தொந்தரவுகள் செய்யப்படாத ஒரு இடமாக இருக்கிற நல்லது. அல்லது லவுட் ஸ்பீக்கர் நியூசன்ஸ் நீங்க பார்க்கலாம். இங்கே லவுட் ஸ்பீக்கர் போட்டு ரொம்ப கத்திட்டு இருப்பாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் லவுட் ஸ்பீக்கர் நியூசன்ஸ். அப்படி நியூசன்ஸான இடத்துல நம்ம போய் நம்ம சிக்ஸ் சென்ஸை வச்சுட்டு நம்ம படிக்க முடியாது. பிகாஸ் இட் வில் கிவ் அ கிரேட் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் தி லேர்னிங். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது இட் ஷுட் பி அ வென்டிலேட்டட் பிளேசஸ். Yes, it should be a ventilated place. Wherever you go and select a study room, the room should be ventilated. காற்றோட்டம் உள்ள வெளிச்சம் வரக்கூடிய அளவுக்கு அந்த ரூம் இருக்கும் என்றால் அதில் நாம உட்கார்ந்து படிப்பதும் கற்றுக்கொள்ளுகிறது நமக்கு நன்றாக இருக்கும். நம்முடைய உடல்நிலைக்கும் சரிதான், மனநிலைக்கும் சரிதான். அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, let us go for the fifth point. The teacher and the teaching. அதாவது ஆசிரியரும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் நாம சில காரியங்களை பார்க்கலாம். ஓகே, the first one is creativity. டீச்சருக்கு இருக்க வேண்டியது நிறைய இருக்கணும். அவங்க அதாவது மனசுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கணும். அவங்களுடைய சிந்தையில நிறைய விஷயங்கள், இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இதுதான் நடத்த போறேன், இல்லை நான் இதை கற்றுக்கொள்ள போகிறேன். கற்றுக்கொள்ள போகும் பொழுது எம்டி பாக்ஸா இருக்கலாம். கற்றுக்கொண்ட பிறகு நிறைய விஷயங்கள் வந்த பிறகு அந்த இன்பாக்ஸ் ஃபுல்லாகிற மாதிரி நம்முடைய மனது ஃபுல்லாகும் நிறைய விஷயத்தினால். அதே போல நம்ம கற்றுக் கொடுக்க போகும் பொழுது we should be filled with the good stuff. We should be filled with the good concepts. We should be filled with the good examples, illustrations. ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு போகும் பொழுது ரொம்ப தயாராக போகணும், ரொம்ப ஆயத்தமா போகணும். அவங்க மனதளவில் ஃபுல்லா அவங்க ப்ரிப்பேர்டா போகணும். உடல் அளவிலும் சரிதான், அப்படி பாடியும் அதுக்கு ஒத்துழைக்கணும். வெளியே நமக்கு தேவையான டூல்ஸ், வெளியே தேவையான டூல்ஸ் நம்ம கையில் எடுத்துக்கலாம். என்ன டூல்ஸ் தெரியுமா? ஒருவேளை ஒரு சார்ட் எடுத்துட்டு போகலாம், கையில் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு போவாங்க. இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு வரைபடம் காட்டணும் அப்படின்னு ஒரு மேப் எடுத்துட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா? அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி. ஒரு புது புது சிந்தனையா அவங்களுக்கு ஊறிட்டே இருக்கணும். இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இறைக்கிற கிணறு ஊறும். அதுபோல ஒரு ஆசிரியருடைய சிந்தனை அப்படியே ஒரு கேணியை போல ஊறிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது தண்ணீரை ஒரு கிணறு கொடுக்கறது போல. நியூ தாட்ஸ் should come from a teacher, should be created from the teacher's mind. Okay, the next point is the strategies. You should follow the new strategies. எந்த வகுப்பு எடுத்தாலும், எப்போ நம்ம வகுப்புக்கு போனாலும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவதற்கு நமக்கு அந்த வழிமுறைகள் தெரிந்திருக்கணும். You should have new strategies. ஒரே மாதிரி உணவு சாப்பிட்டா நமக்கு எப்படி போர் அடிக்கும்? டெய்லி இட்லியே போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு தோசை, ஒரு நாளைக்கு ஒரு குஸ்கா, ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், விதவிதமா மனிதர்கள் சாப்பிட்டு பழகி கொண்டார்கள்.
அதுபோல கிளாஸ் நம்ம நடத்தும் போது கூட we should use different type of strategies. அந்த பிள்ளைகளுக்கு போர் அடிக்காம இருக்கணும். இல்லை நமக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் வந்தாலும் கூட ஒரே மாதிரி எடுத்துட்டு இருந்தால் நம்ம அந்த இடத்துல தூங்கிடுவோம். அது படுத்து தூங்குறத விட உட்கார்ந்தே தூங்குவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நேப். அதாவது உட்கார்ந்த இடத்துல சேர்ல உட்கார்ந்து கோழி தூக்கம் போடுவாங்க, அதுக்கு பேர் நேப். ஸ்லீப்புங்கிறது படுத்து தூங்குறது. ஸோ நம்முடைய கிளாஸ்க்கு வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம தூங்க வச்சிடக்கூடாது. தூங்க வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அவங்கள ஏங்க வைக்கணும். அடுத்து டீச்சர் என்ன நடத்த போறாங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தை, ஒரு தாக்கத்தை நீங்க உங்களுடைய வகுப்பறையில் நீங்க செய்யணும். ஓகே, ஸோ we should use the tools also. அடுத்தபடியாக டூல்ஸ், என்னெல்லாம் கருவிகள் வேண்டுமோ நம்ம அதை எடுத்து பயன்படுத்தலாம். என்ன கருவிகள் நமக்கு தேவைப்படுது அதை எடுத்து பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னது போல சார்ட்டு, பேப்பரு, போர்டு, ப்ரொஜெக்டரு, ஓஹெச்பி, லேப்டாப்பு, இல்லை டேபு, ப்ரொஜெக்டர்ஸ், எந்த மாதிரி விஷுவலைசேஷன் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுமோ யூ கேன் யூஸ் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இன் யோர் கிளாஸ். இதெல்லாம் அந்த வகுப்புகள் வெற்றியாக இருப்பதற்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, தென் யூ கேன் யூஸ் தி அசைன்மெண்ட் ஆல்சோ. அவங்களுக்கு பாடங்களை கொடுக்கலாம், வீட்டு பாடங்களை கொடுங்களேன். டீச்சராக இருக்கிறவங்க ஒரு சப்ஜெக்டை முடிச்ச பிறகு ஹோம்ஒர்க் கொடுக்கணும். அப்போ அந்த பிள்ளைங்க அதை போய் வீட்லேயும் யோசிப்பார்கள். இப்போ கூட நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன், எத்தனை பேர் அதை எழுதுவீங்கன்னு தெரில. இல்லை நான் கேள்வி கேட்க போறேன், எத்தனை பேர் நீங்க அதை பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. இது என்னுடைய இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு 2-3 கேள்வி கேட்க போறேன். அப்போ யூ கேன் ஆன்சர் தட். ஸோ அசைன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Assignments is important, same time the arrangements is also very important. ஓகே, அடுத்தபடியாக அந்த டீச்சர் எப்படி கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம் என்றால் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் என்கிற பேஸில் போகலாம். தியரி, பாடங்கள் நடத்துவதெல்லாம் தியரி, அவங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குறோம். சொன்ன பிறகு அதனுடைய ப்ராக்டிக்கலுக்கு அவங்கள கொண்டு வரணும். ஒரு செடிக்கு தண்ணீர் எப்படி ஊற்றுவது என்பதை கிளாஸ் நம்ம தியரியாக எடுத்துடுறோம் வகுப்பறையில். பிள்ளைகள் அதை மனதளவில் படித்து கொண்டார்கள். ஆனால் படித்து கொண்ட பிறகு அதை செயல்முறையில் செய்து காட்டணும். இட் ஷுட் பி டெமான்ஸ்ட்ரேட் இன் தி ஃபீல்டு. ஒருவேளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்பாக இல்லை அந்த வளாகத்தில் இருக்கிறதான செடிகள் இருக்கும் என்றால் அதில் போய் செடிக்கு தண்ணி ஊற்றி என்ன செய்யலாம், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் த தியரி, த ஸ்டூடெண்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் ஃபார் தி ப்ராக்டிக்கல் ஒர்க். ஸோ தியரியும் ப்ராக்டிக்கல் இருக்கும் என்றால் இட்ஸ் வெரி வெரி குட். தியரியும் ப்ராக்டிக்கலும் 2 கண்களுக்கு ஒப்பாக சொல்லலாம். அது ஒரு தியரி, இது ப்ராக்டிக்கல். நம்ம தியரி மட்டுமே நடத்திட்டு இருந்தோம்னா சில வேளை அது பிள்ளைகள் மறந்து போயிடுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அது மாதிரி சில நம்ம ஏடுகளோட நம்ம முடிச்சிருவோம்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைகள் அதை மறந்துடுவாங்க. எக்ஸாம் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பான், அந்த புக்கு அடுத்த வருஷம் போகும்போது வேற புக்கு ஆயிடும். வருஷம் புக்கை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூல் பேக் மாறுது, யூனிஃபார்ம் மாறுது, எல்லாமே மாறும் பொழுது அவன் படித்து எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் படிச்சதை ஒரு தடவை அவன் செஞ்சு பார்த்துட்டான்னு சொல்லும் என்றால் அவனுடைய வாழ்நாட்கள் அதை மறக்க முடியாது. ஸோ த டீச்சர் ஷுட் யூஸ் திஸ் வே ஆஃப் டீச்சிங், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். அண்ட் ஆல்சோ அடுத்தது ஒரு குறிப்பை நம்ம மனதில் வைத்துக்கணும், ஃபார் ஈச் அண்ட் ஆல். ஈச் அண்ட் ஆல் என்றால் உங்களுக்கு என்ன புரியுது? அதாவது ஃபார் ஈச், ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலாக நம்ம என்ன செய்யணும், கவனம் எடுத்துக்கணும். தட் இஸ் கால்டு பர்சனல் கேர். இந்த பர்சனல் கேருங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அந்த கேரை அவனுக்கு கொடுக்கணும். அண்ட் அ பப்ளிக் கேர், பர்சனல் கேர் அண்ட் அ பப்ளிக் கேர். அதே போல ஒரு பெரிய கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கேர் எடுத்து செஞ்சாகும். ஆக மொத்தம் நம்முடைய வகுப்பறையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் யூ ஆர் தி கேரண்டி டீச்சர். நீங்க தான் உத்தரவாதி. ஒருத்தராக அதில் விட்டு போயிடக்கூடாது. ஒருத்தராக என்ன செய்ய ஃபெயில் ஆகிடாம பார்க்கணும் என்றால் டீச்சர் ஷுட் கிவ் அன் இண்டிவிஜுவல் கேர் ஃபார் எவ்ரிபடி. இண்டிவிஜுவல் கேர் ஃபார் எவ்ரிபடி. இப்படி ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்ல விரும்புகிறேன். இப்போ பால்காரர் வர்றார், ஒரு பால் கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த பால் வாங்க ஒரு 10 பேர் பாத்திரத்தோட நிற்கிறாங்க. இப்போ அந்த பால் அவர் எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஊட்டிட்டு போகிறது நல்லதா, இல்லை எல்லாரும் பாத்திரத்தை கையில் பிடிச்சிக்குங்க, நான் இங்கிருந்து
நான் தூக்கி வீசுறேன், நீங்க எல்லாரும் பாத்திரங்களை பிடிச்சுங்க அப்படின்னு சொன்னார் என்றால், அப்படி அவர் தூக்கி வீசும் பொழுது எத்தனை பேர் பாத்திரங்கள் நிறைய வாங்க முடியும்? ஒருத்தருக்கு நிறைய விழுகும், ஒருத்தருக்கு விழாம போகலாம். பட் அந்த ப்ராசஸ் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிரும். அதற்கு பதிலாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே அழைச்சு அந்த பாத்திரங்களை பால் ஊற்றுவார் என்றால் எல்லாரும் நிறைவடைவார்கள், எல்லாரும் பயனடைவார்கள். தட் இஸ் கால் தி இண்டிவிஜுவல் கேர். ஒரு டீச்சருங்கிறவர் அப்படித்தான் நம்ம சில வேலை இருந்தாக வேண்டி இருக்கு. இண்டிவிஜுவல் கேர், தனித்தனியா இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சில வேலை டல் ஸ்டூடெண்ட், ஃபுல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு என்ன செய்வாங்க, பிரிப்பார்கள். The dull is dull, he is full. இவர் இஸ் ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட், இஸ் வீக் ஸ்டூடெண்ட். அப்போ அந்த நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் அதிகம் தேவைப்படாது. பட் அந்த குறைவா படிக்கிற டல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருடைய எஃபோர்ட் ஜாஸ்தியா போகணும். அங்க நம்முடைய எனர்ஜி ஜாஸ்தி வேஸ்ட் ஆக வேண்டியதா இருக்கு. நம்ம அவங்களுக்கு நம்முடைய திறமையெல்லாம் நேரத்தையெல்லாம் ஒதுக்கி தான் நம்ம கொடுத்தாகணும். சில பள்ளிக்கூடங்களை பார்க்கும்பொழுது டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவினிங்ல ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த டல் எப்படியாவது அவங்க ஃபுல் ஆக்கி விட்டோம். அதுதான் ஒரு டீச்சருடைய வேலையா இருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மனதில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 5th பாயிண்ட்ல டீச்சர் அண்ட் த டீச்சிங் என்ற தலைப்பில் நாம இவைகளெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஓகே, கடைசியாக the 6th பாயிண்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி டு த டீச்சர். ஒரு ஆசிரியருக்கான கல்வி உளவியலுடைய முக்கியத்துவம் என்ன என்பது நம்ம கண்டிப்பா தெரிந்திருக்கணும். ஏன்னா நம்ம செய்யற வேலை எந்த அளவுக்கு இருக்கு, அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியும். என்னன்னு தெரியாமே டீச்சர் ஜாபுக்கு போயிட முடியாது. என்ன செய்ய போறேன்னு தெரியாம அங்க போய் ஒரு வகுப்பில் நம்ம நுழைய முடியாது. அதனால யூ ஷுட் நோ அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யோர் டீச்சிங் ஜாப். அதை குறித்து நான் உங்களோடு பேசி இந்த வீடியோவை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். கல்வி உளவியலின் முக்கிய நோக்கம் உளவியலுடைய எண்ண கருத்துக்களையும் ஆய்வு முறைகளை கொண்டு கற்றலாகும். கற்பித்தல் பிரச்சனைகளை ஆராய்வதாகும். கற்றுக் கொடுத்த பிறகு அந்த பிரச்சனை என்னவோ நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். ஓகே, அதுல சில குறிப்புகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிஸ்டமேட்டிக்கா, அதாவது முறையாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் முதல் படி. முறையாக கற்றுக் கொடுப்பது முதல் படி. சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். இப்போ டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த சிஸ்டமேட்டிக் டைம் டேபிள். மண்டே இது ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம், அந்த டைம் டேபிளை பார்த்தாலே ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். ட்ரெயின் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். பஸ்ஸினுடைய போக்குவரத்து விவரங்களை பார்ப்பீங்கன்றால் ஒவ்வொரு பஸ்ஸும் சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு டீச்சர் நம்பரும் இந்த சிஸ்டமேட்டிக்கை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஃபார் தட் யூ கேன் கிரியேட் அ டைம் டேபிள் ஆர் அ பிளானர் ஃபார் யோர் செல்ஃப். உங்களுடைய வகுப்புக்காக நீங்களே ஒரு பிளானர் போட்டு அவங்க சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ன செய்யலாம், அதில் கொண்டு போகிறது நல்லது. த செகண்ட் ஒன் இஸ் அப்சர்விங் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட். ஒரு டீச்சர் என்பவர் அந்த மாணவனுடைய அல்லது மாணவியுடைய அவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்சர்விங் த மைண்ட், அப்சர்விங் த கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அந்த அவன் என்ன லெவல்ல இருக்கிறான். எல்லாரும் அறிவாளிகள் சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய மனநிலைகள் வித்தியாசமாய் காணப்படும். ஒருத்தர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கலாம், சிட்டி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். சில வேளை ரூரல் ஏரியாவுக்கு போகும்பொழுது ரூரல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். வி கேன் see a vast difference between the two areas. But a teacher should deal and you should service for the students in an equal level. அதனால அப்சர்வ் பண்றது நமக்கு அவசியம். அப்சர்வ் தி ஸ்டூடெண்ட் மைண்ட். அப்படி அவங்களை நீங்க புரிந்து கொண்ட பிறகு நீங்க அவங்களுக்கு ஏற்ற வகையில நீங்க டீச் பண்ணி பாருங்க. பிள்ளைகள் ஈஸியா அவங்க புரிந்து கொள்வார்கள். ஓகே, அடுத்தபடியாக ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் ஆக்டிவிட்டி. மென்டல் ஆக்டிவிட்டி, ஆசிரியரது பணி பிள்ளையினுடைய அந்த உள் செயல்பாடுகளை தொடர்புடையதாக இருக்கும். A teacher's job is related to the inner or mental activity of the student. அவனுடைய மென்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனை லீட் பண்றதுதான் நல்ல ஒரு டீச்சருக்கு அழகு, நல்ல ஒரு லீடருக்கு அழகு.
ஓகே. அடுத்ததாக, டீச்சர் இஸ் த பேரண்ட் மைண்டட். டீச்சர் ஷுட் பி இன் அ பேரண்ட் மைண்டட். ஒரு பெற்றோரை போல அந்த இடத்துல மாறுகிறது அவசியம். ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக அந்த இடத்துல ஒரு டீச்சர் மாறுவார் என்றால், எக்ஸ்ட்ரா அவங்க காண்பிக்கிறது என்றால் ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஆர்டர் இல்லாமல் அஃபெக்ஷன் ரீதியில் போகலாம். சில பிள்ளைகளை அடித்து திருத்த முடியாது. அந்த இடத்துல நம்ம அஃபெக்ஷன் வில் கிவ் யூ a great result. Sometimes a teacher should act as a parental role or a motherhood. ஒரு தாய்மை அல்லது ஒரு தகப்பனுடைய அஃபெக்ஷன் அந்த இடத்துல காட்டும் பொழுது some students will be benefited by that strategies. ஓகே. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் மாணவருடைய உளவியல் ரீதியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உளவியல் ரீதியாக நம்ம இப்படி பிள்ளைகளை நெருங்கும் பொழுது you can reach the students in a good way. Yes, at last I'm going to finish my point with reach and teach the students by following these strategies. Okay, very happy to see you all in this video. Just I want to ask a few questions. What are the strategies you can follow for the teaching? And also another question, how should be the study room should be? படிக்கும் அந்த அறை, அந்த சூழல் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். We are expecting with a high expectation about your comments for this video. If you are new viewer for this channel, just subscribe this channel and you can have a membership regularly in our YouTube channel so that new updates will come to you. After seeing the new updates, you will be benefited for the long time in your lifetime. Okay, thank you for this cooperation. Thank you for one and all.